வெடி விபத்து நிகழ்ந்த கல்குவாரியில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதுல இருந்து ஒரு 3 பேர் இறந்திருக்கிறதா தெரிய வருது. இன்னும் அந்த வெஹிக்கிள்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அதனால அந்த ரெஸ்கியூக்கு உடனே உள்ள போக முடியல. கெமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம டீம்ஸ் உள்ள போய் அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ண முடியும். வேற ஏதாவது இதுல வைலேஷன் இருக்கா, டீவியேஷன் ஏதாவது இருந்துச்சான்றத டீடைல்டா என்கொயரி பண்ணிட்டு வில் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன். அவங்க வந்து இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரேஜ் யூனிட்டுமே லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். லைசன்ஸ் ஃபோர்ஸ்ல தான் இருக்கு. ஃபர்தரா வேற ஏதாவது வைலேஷன் இருக்கான்றது என்கொயரியில தான் தெரிய வரும். இப்போ ஒரு 8 பேர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி வந்திருக்கு. அவங்களாம் வந்து நம்ம பக்கத்துல அருப்புக்கோட்டை ஹாஸ்பிட்டல் அண்ட் காரியாபட்டி ஜிஹெச் ரெண்டுமே டீம் அலர்ட் பண்ணி அங்க வந்து எல்லாம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். ஃபர்தரா அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் வந்து நிச்சயமாக செய்யப்படும். அதுல வேற ஏதாவது வைலேஷன் இருக்கா என்னன்றது பொதுமக்கள் சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து விரிவான விசாரணைகளை தான் நமக்கு தெரிய வரும். இப்ப இந்த வெடி விபத்துல இதனால சில வீடுகள்ல வந்து விரிசல்லாம் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றத விசாரிச்சுட்டு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கு இமிடியட்டா அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணணும், வேற ஏதாவது மாற்று இடம் கொடுக்கணும் அப்படின்னா உடனே டீம்ஸ் அனுப்பி நான் பாத்துறேன்.